السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وبعد கண்ணியமிக்கவர்களே, இன்றைய பொழுதில் நாம் எல்லாம் இந்த இடத்துல ஒன்று கூடியிருப்பதன் மூலம் பெருமொரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை, அதில் குறிப்பாக இஸ்லாம் சம்பந்தமாக இஸ்லாத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை உங்கள் முன் வைக்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, எமக்கெல்லாம் தெரியும், இந்த உலகத்தில் பல மதங்கள் இருந்த போதிலும், பல பாதைகள் இருந்த போதிலும், இஸ்லாத்தை பற்றிய முக்கியத்துவமும் இஸ்லாத்தை பற்றிய அறிமுகமும் நம் மக்களுக்கு மத்தியில் தேவைப்படுகிறது. இதனால் இன்று அதிக அளவில் இஸ்லாத்தை பற்றி தெளிவுபடுத்தக்கூடிய மக்கள் இருக்கின்றனர். இஸ்லாத்தை பற்றி அதிகமாக தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றனர். ஏனென்று சொன்னால், கண்ணியமிக்கவர்கள், உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். முக்கியமாக இஸ்லாம் என்பது நபி முஹம்மது அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மட்டும் உதித்ததல்ல. அவர்கள் புதிதாக கொண்டு வந்த ஒரு மார்க்கம் அல்ல. இந்த இஸ்லாம் மார்க்கம் என்கிறது இஸ்லாமிய அடிப்படையை பொறுத்தவரையில், அதாவது முதல் மனிதர், இறைவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதர் தொடக்கம் இறைவன் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் தான். இறைவன் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை மக்கள் ஏற்று அதன் வழி நடக்க வேண்டும் என்றுதான் இறைவன் நம்ம எல்லாரையும் படைத்திருக்கிறான். கண்ணியமிக்கவர்களே, நாம் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். எம்மை இறைவன் நாம் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்மளாகவே பிறந்தோமா? இல்லை. நம் எல்லோரையும் ஒருத்தன் படைத்திருக்கிறான். நம்மளை எல்லாரையும், இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ஒருத்தன் படைத்திருக்கிறான். இதற்கு உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்தை கூட சொல்லுவேன். நம் மக்களில் யாருக்காவது எப்பிரச்சனை ஏற்பட்ட போதிலும், எந்த துன்பங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்ட போதிலும், கடவுளே என்று மீண்டும் தமிழுடைய ஸ்ரீலங்கா ஒரு அந்த பாடத்துக்கு நுழைவோம். கண்ணியமிக்கவர்களே, நாம் பார்த்தோம், இஸ்லாம் என்பது ஒரு புதியதொரு மார்க்கம் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது முஸ்லிம்கள் நம்பக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக கொண்டு வந்த ஒரு மார்க்கம் அல்ல. இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஆரம்பமாக படைக்கப்பட்ட, அல்லாஹுவால படைக்கப்பட்ட முதல் மனிதரிலிருந்து இறைவன் தேர்ந்தெடுத்த மார்க்கம் இந்த இஸ்லாமே ஆகும். இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நாம் இன்னும் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்கு முதல் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு துன்பமோ வரும்போது திடீரென நீங்கள் இறைவனே, கடவுளே என்றுதான் எல்லோருமே கூப்பிடுவார்கள். கடவுள் என்று மட்டுமல்ல, அந்த நேரம் சொல்லுவார்கள், என்னை படைத்தவனே என்று கூட கூப்பிடுவார்கள். அப்ப இதிலிருந்து என்ன வழங்குகிறது? அதாவது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த மனிதனாகட்டும், எந்த மனிதனாக இருந்தாலும் சரிதான், அந்த மனிதன் யாரை கூப்பிடுவான்? தனக்கு என்ன கஷ்டங்கள், என்ன துன்பங்கள் ஏற்பட்ட போதிலும் கூப்பிடுவான், கடவுளே என்றுதான் என்ன செய்வான்? கூப்பிடுவான். அப்ப கடவுளே என்று அவர்த்த கூப்பிடுறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தான் வணங்கக்கூடிய, தான் நாளாந்தம் பூஜைகள் பண்ணக்கூடிய தன்னுடைய அந்த விக்கிரகங்கள் எதையுமே அழைக்காமல், தன்னுடைய, அதாவது கடவுள் என்று பொதுவாகவே, அது கிறிஸ்தவர்களோ பௌத்தர்களோ இந்துக்களோ யாராக இருந்தாலும் சரிதான், எல்லோருமே என்ன செய்வார்கள்? பொதுவாகவே அந்த பெயர் கொண்டு அந்த கடவுளை என்று சொல்லி என்ன செய்வார்கள்? அழைக்கக்கூடிய அழைப்பதை நாம் நம் கண்ணூடாக பார்க்கிறோம். கண்ணியமிக்கவர்களை, எம்மை படைத்தவன் சொல்றோம். இந்த இறைவன் எம்மை எதற்காக வேண்டி படைத்திருக்கிறான்? ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எண்ணத்துக்காக, எதற்காக வேண்டி இறைவன் என்னை படைத்தார்? இந்த உலகத்துல நான் ஏன் பிறந்தேன்? இந்த உலகத்துல நான் ஏன் பிறந்தேன்? என்னத்துக்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன்? ஒருத்தன் என்னை ஆட்டி படைக்கிறான், என்னை ஒருத்தன் ஆட்டுகிறான் என்று சொன்னால், என்னை ஒருத்தன் படைக்கிறான் என்று சொன்னால், எதற்காக வேண்டி என்னை படைக்கிறான்? ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
நாம் பொதுவாகவே பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளும் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு நோக்கம் இல்லாமல் படைக்கப்பட்டதில்லை. இந்த உலகத்தில் நம்ம எந்த பொருளை பார்த்தாலும் சரிதான், எல்லாமே ஒரு காரணத்தை வைத்து ஒரு காரணத்துக்காக வேண்டித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இது போலதான் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மனித சமுதாயமும் ஒரு காரணத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? அது அந்த இறைவனை வணங்க வேண்டும். எம்மை எவன் படைத்தானோ அந்த இறைவனை வணங்க வேண்டும். இன்னும் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், கடவுள் என்று சொன்னால் யார், அதை நல்ல முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் என்கிறவன் யார்? கடவுள் என்று சொன்னால் எம்மை எவன் படைத்திருக்கிறானோ, எம்மை எவன் உண்டாக்கியிருக்கிறானோ, இந்த உலகத்தையும் இந்த வானத்தை, வானம் பூமி எல்லாவற்றையும் எவன் உண்டாக்கியிருக்கிறானோ அவன்தான் கடவுளை தவிர மற்றும்படி மனிதர்களால செய்யப்பட்டவைகள் அல்ல. கடவுளுங்கிறவன் யாரு? எம்மால் படைக்கப்பட்டு, அதாவது எம்மை படைத்தவன். எம்மை படைத்தவன் ஒருத்தன் இருக்கிறான் நாம் எப்படி நம்புகிறோமோ அந்த அவன்தான் கடவுளே அல்லாமல் வேறு ஒன்றை நாம் நம்மளால் செய்யப்பட்ட மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஒன்று கடவுள் என்று செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எனவே இந்த இறைவன் எம்மை என்னத்துக்காக வேண்டி படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த இறைவனை இந்த உலகத்தில் அந்த இறைவனை வழிபட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம்தான். இந்த மனித சமுதாயம், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினையே இறைவன் என்னத்துக்காக வேண்டி படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவனை வணங்க வேண்டும், அவனுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அப்படி வழிபட்டு அவர்கள் நடப்பார்கள் என்று சொன்னால், அப்படி அவர்கள் வழிபட்டு நடக்கும் போது அவர்களுக்கு என்ன பயன்கள் கிடைக்கும் என்று சொன்னால், கண்ணியமிக்கவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால், இறைவன் நம்மளை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஏதோ இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் அளவுக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு அதற்கு பிறகு நாம் மரணித்து விடுவதல்ல. இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழும் காலம் எதனை நாம் செய்கிறோமோ அதனை அடிப்படையாக வைத்து எமது மரணத்திற்கு பின் ஏதோ ஒன்று கிடைக்கிறது. இந்த உலக வாழ்வை வைத்து தான் நமக்கு நம்முடைய மரணத்துக்கு பின் ஏதோ ஒன்று கிடைக்கிறது. ஒன்று நல்லது கிடைக்கும் அல்லது கெட்டது கிடைக்கும். நல்லது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? நம்ம சொல்லுவோம், ஒரு பழமொழியை கூட சொல்லுவோம். என்னவென்று சொன்னால், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்று சொல்லுவோம். அப்படின்னு சொன்னா என்னது? இந்த உலகத்தில் எதை செய்கிறார்களோ அதற்கு ஏற்பதான் அவர்கள் மறு உலகத்தில் கண்டுகொள்ள முடியும். அதாவது நமக்கு மரணம் என்று சொன்னால் அந்த மரணத்தோடு நமது வாழ்வு முடிகிறதில்லை. இந்த உலகத்தில் ஒருத்தர் வாழ்கிறார், அதோடு அவர் மரணித்து விடு, அவருக்கு ஒரு சொற்ப காலம் வாழ்ந்து விட்டு அதோடு அவர் மரணித்து விடுகிறார் என்று சொன்னால் அதோடு அவருடைய வாழ்வு முடிவதில்லை. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்வும் அந்த மரணத்தோட முடிந்து விடுவதில்லை. அவன் எப்ப இந்த உலகத்தினுடைய வாழ்வு மட்டும், மரணம் என்கிறது இந்த உலகத்தினுடைய வாழ்வை முடித்து வேறு ஒரு உலகத்துக்குரிய ஒரு பயணம்தான் அந்த மரணம் என்கிறது. எனவே அந்த உலகத்துக்கு சென்று விட்டான் என்று சொன்னால் அவன் எப்படி வாழ வேண்டும்? அவனுக்கு நல்லது கிடைக்க வேணுமா கெட்டது கிடைக்க வேணுமா என்று சொன்னால் இந்த உலகத்தை பார்த்துத்தான் அவனுக்குரிய வாழ்வு, அந்த மறு உலக வாழ்வு நல்லதாக கிடைக்கும் அல்லது தீயதாக கிடைக்கும். எல்லா மனிதர்களும் நம்பிக்கை கொள்வார்கள். அதாவது கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். அதே போல எல்லா மனிதர்களுடைய நம்பிக்கையும் என்னது? சுவர்க்கம் நரகம் என்கிற ஒன்று உண்டு. அதாவது எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாகினும் அதனை ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார்கள். சுவர்க்கம் ஒன்று இருக்கிறது, நரகம் ஒன்று இருக்கிறது. இந்த சுவர்க்கம் நரகம் என்கிறது யார் கொடுப்பது? நாம் நினைத்தால் நான் நினைத்தபடி சுவர்க்கம் போக முடியுமா அல்லது வேறொருத்தர் நினைத்தபடி நரகம் போக முடியுமா என்று சொன்னால் அது முடியாது. இறைவன் யாருக்கு சுவர்க்கம் கொடுப்பான் என்று சொன்னால், அதாவது சுவர்க்கமோ நரகமோ எம்மை படைத்த அந்த இறைவனால கொடுக்கப்படக்கூடியது. சுவர்க்கமோ நரகமோ எம்மை படைத்த இறைவனால கொடுக்கப்படக்கூடியது. அப்ப இறைவன் சுவர்க்கத்தை, ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் எப்படி கொடுப்பான்? அவன் நினைத்தபடி வாழ்ந்து இந்த உலகத்துல அவனுடைய இச்சைக்கு ஏற்ப தன்னுடைய உள்ளம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்துல வாழ்ந்து அவன் முடித்ததற்கு பிறகு இறைவன் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்னு கேட்டா இல்லை. இறைவனுடைய வாழ்வு, இறைவன் எதை சொல்லி தந்திருக்கிறானோ, இறைவன் எதனை நமக்கு கற்று தந்திருக்கிறானோ, இறைவன் நமக்கு எதனை போதித்து தந்திருக்கிறானோ அதன்படி வாழ்ந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் அந்த இறைவனுடைய அந்த சுவர்ணத்தை அடைந்து கொள்ள முடியும். இறைவனுடைய அந்த சுவனத்தை அடைந்து கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் போக வேண்டிய இடம் நரகம்தான். கண்ணியமிக்கவர்களே, இப்ப இறைவன் நமக்கு கற்றுத்தந்த மார்க்கம், கற்றுத்தந்த பாதை எது? அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இறைவன் கற்றுத்தந்த பாதையை பொறுத்தவரையில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இஸ்லாம் என்கின்ற ஒரு மார்க்கத்தை தவிர வேறு ஒரு மார்க்கம் இருக்க முடியாது.
அந்த இறைவனை சொல்லி காட்டுகிறான். என்னது? இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் கூட வரலாம், அல்லாஹ் தான் உண்மை இறைவன் என்பதை நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள் என்று கூட என்ன செய்யலாம், ஒரு சந்தேகம் எழலாம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது எந்த விக்கிரகங்களை வைத்து வணங்கிய போதிலும் ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டமோ ஒரு துன்பமோ ஒரு விபத்து கூட ஏற்படலாம். ஒரு விபத்து கூட ஏற்பட்ட போதிலும் இந்த நேரம் என்ன பண்ணுவான்னு கேட்டா, அவங்களுடைய பாசையில எதனை அவர்கள் சொல்ல முடியுமோ அவங்களுடைய பாசையில அந்த நம்மை படைத்த அந்த இறைவனுக்கு எந்த வார்த்தையை சொல்ல முடியுமோ அந்த வார்த்தையை கொண்டுதான் அழைப்பார்கள். அவர்கள் தமிழ் பேசக்கூடியவராக இருந்தால் கடவுளை என்று சொல்லுவார்கள், சிங்களத்தில் பேசக்கூடியவராக இருந்தால் அன்னை தெய்யனை என்று சொல்வார்கள், இதே போல இங்கிலீஷ்காரனா இருந்தால் மை காட் இப்படித்தான் சொல்வார்கள். அப்ப இதுல என்ன விளங்குறது, எல்லோருமே ஒரு கடவுளை தங்களுடைய பாசை கொண்டு என்ன செய்வார்கள், அவர்கள் அழைக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அப்ப இதன் மூலம் நமக்கு என்ன விளங்குறது சொன்னால், இறைவனுங்கிறவன் இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினருக்கும் கடவுளுங்கிறவன் ஒருத்தன் தான், பலர் இல்லை. கடவுளுங்கிறவன் ஒருத்தன் தானே தவிர அவன் பலர் இல்லை. எனவே அந்த கடவுள் சொல்லுகின்றபடி இந்த உலகத்துல வாழ்ந்தால்தான் அவர்கள் மறு உலகத்துல அதற்குரிய பயனை நற்பயனை பெற்றுக் கொள்ள முடியுமே தவிர, இந்த உலகத்துல தான் நினைத்தபடி தன்னுடைய இச்சைப்படி ஒருத்தர் வாழ்ந்து விட்டார் என்று சொன்னால் அவர் இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த நற்பயனை அடைந்து கொள்ள முடியாது. மாறாக இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனையை தான் பெற்றுக்கொள்ள முடியும். கண்ணியமிக்கவர்களே, குறிப்பிட்ட ஒரு சில நேரத்துக்குள்ளே இது முடிக்க வேண்டிய காரணத்தினால இன்னும் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, இப்ப இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்று சொன்னால் பல விஷயங்கள் இருந்த போதிலும் அதுல முக்கியமாக கடவுள் கொள்கை. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் கடவுள் கொள்கை, இறைவனுங்கிறவன் ஒருத்தன் தான். அந்த ஒருத்தன் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறானோ அந்த விதி பிரகாரம் இந்த உலகத்துல வாழும் போதுதான் நமக்கு மறுமையுடைய அந்த மறு உலக நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு மாற்றமாக வாழுகிறோம் என்று சொன்னால் நரகத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே சுவர்க்கம் வேணும் என்று சொன்னால் இறைவன் சொல்லி தந்த இறைவன் நமக்கு காட்டி தந்த வழி என்ன, இறைவன் நமக்கு காட்டி தந்த வழி என்ன, அதை பார்த்துத்தான் இந்த உலகத்துல வாழ வேண்டும். இந்த உலகத்துல வாழும் போதோ என்னை படைத்த இறைவன் என்னத்துக்கு எதற்காக வேண்டி படைத்திருக்கிறான், அவனுக்காக வேண்டி நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொண்டால்தான் இந்த உலகத்தில இறைவன் சொல்லித் தருகின்ற அந்த மார்க்கத்தை அவர்கள் எடுத்து நடக்க முடியும். கண்ணியமிக்கவர்களே, இப்ப இஸ்லாத்தை பொறுத்தவரையில் என்ன சொல்கிறது, அதாவது இறைவனுங்கிறவன் எம்மை எல்லாம் படைத்திருக்கிறான். அந்த படைத்த இறைவன் நம்ம எல்லாரையும் வைத்து هلا يا ام فهد. السلام عليكم. كيف الحال يا اختي؟ الحمد لله بخير. هذا معك الشيخ.